Hi, welcome to the video. இன்னைக்கு வீடியோல வந்து Google Gemini AI யூஸ் பண்ணி பிட்காயினோட பிரைஸ் அண்ட் எத்தீரியமோட பிரைஸை வந்து நான் அனலைஸ் பண்ண போறேன். லான்ச்ல இருந்து 2024 வரைக்கும் உள்ள அந்த பிரைஸ் ஹிஸ்டரி வந்து நான் கூகுள்ல இருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா கூகுள் ஜெமினி ஏஐல நம்ம அப்லோட் பண்ணி கூகுள் ஜெமினி ஏஐ வந்து நம்ம அதை அனலைஸ் பண்ண சொல்ல போறோம். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனும் நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம். ஏஐல வந்து எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுது, ஸோ வந்து ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எப்படி ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத வந்து ஏஐ மூலியமா நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஏன் வந்து ஏஐல அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் ஜெமினி ஏஐ அப்படின்றது வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து அதை யூஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி பற்றி, பிளாக் செயின் பற்றி, இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக இப்போ ஜெமினி ஏஐ பொறுத்தளவுக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்லோட் பண்ணி இப்போ நான் ப்ராம்ப்ட்ஸ் போடுறேன். இப்போ நான் டைரெக்டாகவே இப்போ வந்து லைவாகவே வந்து இப்போ நான் ப்ராம்ப்ட் போடுறது, அதில் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இப்போ நீங்கள் லைவாக பார்க்க போறீங்க. ஸோ கண்டிப்பாக சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து என்னோட வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம பண்ண போகிற இந்த டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில இன்சைட்ஸ் வந்து இது மூலியமாக கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இப்போ நான் வந்து கூகுள் ஜெமினி ஏஐக்குள்ள நான் உள்ள வந்துட்டேன். ஏற்கனவே வந்து எனக்கு கூகுள் ஜெமினில வந்து அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கூகுள் ஜெமினி ஏஐனா என்ன, சாட் ஜிபிடினா என்ன, ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், பிட்காயினோட ப்ரைஸை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம், எத்தீரியமோட ப்ரைஸை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் எப்படி ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறேன், எப்படி வந்து ஜெமினி ஏஐல நமக்கு ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்தராக நீங்கள் இதே மாதிரியான ஒரு சிமிலர் கிரிப்டோவை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சிமிலராக நம்ம எந்த டேட்டா வேணாலும் அனலைஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம், ஒரு ஃபினான்ஷியல் சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி வந்து இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம எப்படி பண்றேன் அப்படின்றத வந்து நீங்க பார்த்து அதே மாதிரி கூட நீங்களும் வந்து சிமிலரா நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ரோல் வந்து அசைன் பண்ணணும். இப்போ கூகுள் ஜெமினி ஏஐ அப்படின்றது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். நிறைய டேட்டாஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. எல்லா இண்டஸ்ட்ரி சம்பந்தமான டேட்டாஸும் வந்து இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரிப்டோ ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண சொல்றதுனால ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துடலாம். You are an expert crypto analyst. Help me in analyzing the crypto டேட்டாஸ் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன, லெட்ஸ் டைவ் இன்டு கிரிப்டோ டேட்டா. ஐ எம் ரெடி டு அசிஸ்ட் யூ வித் யுவர் கிரிப்டோ டேட்டா அனாலிசிஸ். டு ப்ரொவைட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் கைடன்ஸ் ப்ளீஸ் ஸ்பெசிஃபிக் கிரிப்டோ கரன்சிஸ் எதை பற்றி அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட் செக்மெண்ட் பற்றி என்ன அனலைஸ் பண்ணணும், டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுங்க, வாட் இஸ் யுவர் கோல்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ நம்மளோட லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ இது என்னென்னலாம் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதையும் அது சொல்லியிருக்கு பாருங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், ஆன் செயின் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், பிளாக் செயின் பற்றி இன்சைட்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதே மாதிரி டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ட்ரேடிங் வியூ, காயின் கெக்கோ, காயின் மார்க்கெட் கேப், இந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து ரெகுலராக நமக்கு நிறைய கிரிப்டோ ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பாருங்க எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்மகிட்ட டேட்டா கேட்டிருக்கு. ஸோ நம்ம ஃபர்தராக இன்னும் ப்ராம்ப்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே போகலாம். இப்போ நம்மளோட லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. மை லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இஸ்
Immediate. I want to analyze the performance of Bitcoin அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணலாம், ப்ரைஸு, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ட்ரேடிங் வால்யூம், ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம டேட்டா வந்து அப்லோட் பண்ணுவோம். பிட்காயின் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி நான் ஆல்ரெடி கூகுளில் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, I have attached the price history of Bitcoin since launch in the attachment. Analyze the chart and give insights related to its performance, future trends, price analysis, future price prediction. ஸோ இது எல்லாமே கேட்போம், என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நமக்கு எதானே வேணும் டேட்டாஸு. ஓகே, ஸோ வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்க்ளைமரோட வந்திருக்கு பாருங்க. திஸ் அனாலிசிஸ் இஸ் பேஸ்ட் solely on the provided history price chart and does not incorporate real time market data. இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் அனலைஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ கீ அப்சர்வேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, exponential growth. The chart clearly illustrates Bitcoin's remarkable price appreciation since its inception 2010. The overall trend is strongly upward, punctuated by periods of rapid growth and subsequent corrections. Volatility. Bitcoin price history is characterized by extreme volatility. Prices have fluctuated wildly with significant upward and downward movements. This volatility is a defining characteristic of the cryptocurrency market. ஸோ கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இந்த வாலட்டாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கு. ப்ரைஸ் சைக்கிள்ஸ். த சார்ட் சஜஸ்ட் தி presence of recurring price cycles. Bitcoin price tends to experience periods of rapid growth followed by sharp decline, creating a cyclical pattern. Identifying these cycles can be helpful for technical analysis. ஒரு cyclical pattern மாதிரி வந்து அதோட ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. Market maturity. While the early years of Bitcoin were marked by extreme price swings and low liquidity, the market has matured over time. ஸ்டார்டிங்ல பிட்காயின் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்விங்ஸ் இருந்திருக்கு, லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருந்திருக்கு, பையிங் பண்றவங்க செல்லிங் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப கம்மியா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஹஸ் ஜென்ரலி டிக்ரீஸ்ட், இண்டிகேட்டிங் எ மோர் ஸ்டேபிள் மார்க்கெட். ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து பெரிய ஃப்ளக்சுவேஷன் இல்லை, ஸோ அதனால ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் என்வாயர்மெண்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. பிட்காயினோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. Potential future trends. Continued growth. Even given Bitcoin's established position as the leading cryptocurrency and increasing institutional adoption, it's reasonable to anticipate continued price growth in the long term. Long termல கண்டிப்பா price வந்து grow ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. However, the pace of growth may vary significantly. Volatility persistence. While market maturity has reduced, volatility compared to earlier years, Bitcoin is likely to remain a volatile asset. இது வந்து volatile asset தான். முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அதோட volatile வந்து கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதோட ஸ்விங்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து எதை வந்து மெயினாக டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, ரெகுலேட்டரி இம்பேக்ட். கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் வில் கண்டினியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் பிட்காயின் ப்ரைஸ். Favorable regulations could drive price appreciation.
while restrictive measures may lead to price decline போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியோட ரெகுலேட்டரி பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ நிறைய ரெகுலேஷன் கண்ட்ரிஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலியமா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், டெவலப்மெண்ட் இன் பிளாக் செயின் டெக்னாலஜி and Bitcoin's underlying infrastructure could impact its value. Positive advancement may boost investor confidence and drive price increase. So technology வந்து அதோட அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாகும் போதும் ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோட அடாப்டேஷன் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது மூலியமாகவும் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகும்னு சொல்லுது. ஸோ பிட்காயின், எத்தீரியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றத நிறைய கம்பெனிஸ் அண்ட் கார்பரேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இந்த டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஸோ அந்த டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகும்போது நமக்கு இந்த பிட்காயினோட ப்ரைஸும் வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ப்ரெடிக்டிங் ஃபியூச்சர் பிட்காயின் ப்ரைசஸ் வித் certainty is impossible due to the numerous factors. However, technical analysisல என்ன சொல்லுதுன்னா ஐடென்டிஃபை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அந்த சார்ட், யூட்டிலைஸ் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், ஸோ ஆர்எஸ்ஐ அதெல்லாம் வச்சு டெக்னிக்கலாக இப்போ டெம்பரரி மூவ்மெண்ட்டை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து எவாலுவேட் பிட்காயின்ஸ் அடாப்ஷன் ரேட், நெட்வொர்க் க்ரோத் அண்ட் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப், இந்த 3 விஷயம் சொல்லுது. அது எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணுறாங்க, இப்போ ஓவராலாக இந்த டெக்னாலஜியோட க்ரோத்து ப்ளஸ் வந்து காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப், ஸோ இதை வந்து எத்தனை பேர் வந்து ரியல் டைம் கேசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம அந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணணும். Assess the impact of macroeconomic factors, inflation, interest rates and Bitcoin price, market sentiment, monitor news and social media sentiment, investor confidence. ஸோ இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா சென்டிமெண்ட் பேஸ் பண்ணியே வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. It's essential to approach price prediction with skepticism. Many factors can influence Bitcoin price and past performance. இஸ் நாட் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ். இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து பாஸ்ட்ல நடந்திருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து ஒரு கரெக்டாக ப்ரெடிக்ஷன் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. டைவர்சிஃபிகேஷன் இஸ் குரூஷியல் ஃபார் மேனேஜிங் ரிஸ்க். ஸோ நம்ம வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கிரிப்டோவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு செக்டார் வைஸ் அந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வைஸ் இப்போ கிரிப்டோலேயே நிறைய கேட்டகரி இருக்கனால ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ would you like to delve deeper into specific aspect of Bitcoin's price history or explore a particular analytical approach அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ நம்ம திரும்ப கேட்போம். Depending upon the current market sentiment and regulation across countries, what is the scope of growth of Bitcoin and how much percentage will be increased in 2025? சும்மா கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட் அண்ட் இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லையும் பண்ணிட்டு இருக்க ரெகுலேஷன் பேஸ் பண்ணி 2025ல எந்த அளவுக்கு வந்து பிட்காயினோட க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ரெடிக்டிங் a specific percentage increase of Bitcoin is 2025 is highly speculative due to numerous variables. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. Current market sentiment, institutional adoption, continued interest from large financial institutions could significantly boost Bitcoin's price. Institutional adoption அப்படின்றது வந்து இப்போ அதிகமாகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட், சஸ்டெயின்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் enthusiasm is crucial for maintaining market momentum. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டரோட அந்த எந்தூசியாசம் வந்து குறையாமல் இருக்கணும். ஸோ நிறைய ஸ்ட்ரிக்டாக இப்போ வந்து இந்தியாவிலலாம் வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன்லலாம் வந்து
அந்த மொமெண்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ இதே மாதிரி சிமிலராக மற்ற கண்ட்ரீஸில் வந்து என்ன மாதிரி ரெகுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதே மாதிரியான ஒரு முன்னாடி ஒரு 2020-2021 இருந்த மாதிரியான மொமெண்டம் வந்து இருந்தால் தான் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றதே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தான் சொல்லியிருக்கு. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், இன்ஃப்ளேஷன் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், இம்பேக்ட் பண்ணும். ரெகுலேட்டரி லேண்ட்ஸ்கேப், ஃபேவரபிள் ரெகுலேஷன், கிளியர் அண்ட் சப்போர்ட்டிவ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க் கேன் ஃபோஸ்டர் இன்னோவேஷன் அண்ட் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ். ஸோ கண்ட்ரீஸில் வந்து ஒரு கிளியர் அண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் இது வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டிவ் ரெகுலேஷன்ஸு, conversely stringent regulations can hinder bitcoin's growth and adoption. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகுது அப்படின்னா அதோட growth வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Regulatory uncertainty, lack of clear regulation can create volatility and investor uncertainty. ஒரு தெளிவான ஒரு ரெகுலேஷன் இல்லை அப்படின்னா நியூ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து உள்ள வரமாட்டாங்க. ஸோ அதை தான் சொல்லுது. வேற என்னென்ன மற்ற ஃபேக்டர்ஸ் என்னன்னா, பிட்காயின் ஹால்விங், திஸ் ஈவெண்ட் விச் ரெடியூசஸ் த பிளாக் ரிவார்ட்ஸ் ஃபார் மைனர்ஸ். ஸோ இது வந்து அந்த சப்ளை வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. எவ்ரி 4 years வந்து பிட்காயின் ஹால்விங், இதெல்லாம் பேஸ் பண்ணிலாம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்ல தான் செஞ்சாங்க. யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ்லாம் போட்டாங்க. பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகலை. ஸோ இந்த மாதிரி முன்னால் ஹால்விங்க்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் முன்னால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு ரெகுலேஷன் வந்து கண்ட்ரீஸில் யாரும் எடுக்கல. இன்வெஸ்டரோட அவேர்னஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. இப்போ இன்வெஸ்டரோட அவேர்னஸ் அதிகமாக இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் இன் பிட்காயின் ஸ்கேலபிலிட்டி, எஃபிஷியன்சி கேன் என்ஹான்ஸ் இஸ் அப்பீல். ஸோ அந்த பிட்காயினோட ஸ்கேலபிலிட்டி, அதோட டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலியமா கூட ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகும். பிட்காயினை வந்து ரியல் டைமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க பீப்புள். அதை வந்து பேமெண்ட் சிஸ்டமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. காம்படிஷன், தி எமர்ஜென்ஸ் ஆஃப் காம்பீட்டிங் கிரிப்டோ கரன்சிஸ் குட் இம்பேக்ட் பிட்காயின் மார்க்கெட் டாமினன்ஸ். அதர் காம்படிட்டர்ஸ் லைக் எத்தீரியம், பிஎன்பி, சொலானா, இந்த மாதிரியான காயின்ஸோட அந்த காம்படிஷன்லாம் வந்து அது கூட இம்பேக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. While it's impossible to provide a precise percentage, a combination of positive market sentiment, favorable regulation, continued institutional adoption could lead to substantial Bitcoin price growth in 2025. So இது எல்லாமே நடந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ் சென்டிமெண்ட், மார்க்கெட்டில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கணும், ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது, ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய பல்க் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே வராங்க அப்படின்னா 2025 ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த கூகுள் ஜெமினி ஏஐயில் சொல்கிற விஷயங்கள் இது நெட்டில் இருந்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் இருந்து ரெட்ரீவ் பண்ணி நிறைய டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணி தான் வந்து இந்த அனலிசிஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து பர்சனலாகவும் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை வந்து ஒரு யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க, இல்லை யாரோ வந்து ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து நெட்டில் வந்து வீடியோஸில் பார்த்துட்டு அந்த மாதிரி போய் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ தெளிவான நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்து எத்தீரியம் பற்றி கேட்கலாம். எத்தீரியம் டீட்டெயில்ஸ் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து எத்தீரியமோட ப்ரைஸு. ஸோ இப்போ எத்தீரியம் பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டு பார்ப்போம். I have attached the price history of ETH since inception. Analyze the data and provide inputs regarding price history, past
performance, future predictions of its price and growth. Provide detailed insights. ஸோ நான் டீட்டெயில்டாக கேட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறது வந்து எத்திரியமோட சார்ட் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன கேட்டிருக்கேன்னா, ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணேன், பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணேன், ஃபியூச்சர் ப்ரைஸ் எப்படி இருக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுன்னு கேட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ரியல் டைம் டேட்டா கிடையாது. இந்த சார்ட்டில் என்ன இருக்கோ அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருக்கு. ஸோ சிமிலராக நம்ம பிட்காயினுக்கு பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து அது ஒரு கீ அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் வாலட்டாலிட்டி. ஸோ எத்திரியமோட ப்ரைஸுக்கும் வந்து ஒரு நிறைய வாலட்டாலிட்டியாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ப்ரெடிக்ஷன் ரேஞ்ச், த சார்ட் ப்ரெசன்ஸ் ரேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் அவுட்கம்ஸ் ஃப்ரம் September 1, 2024, including a potential low average price. ஸோ இந்த சார்ட்டில் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கு. The overall trend of the prediction line suggests a potential upward movement in ETH price over the analyzed period. ஸோ ஓவராலாக வந்து அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது, ப்ரைஸ் வந்து அப்வர்ட் ட்ரெண்டில் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து நம்ம வேறு மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, the prediction seems to be based on optimistic outlook with the average price and potential high significantly above the current price level. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படின்னு வரும்போது இதை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆப்டிமிஸ்டிக்காக வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் அது இன்க்ரீசிங் இதில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ரெகுலேட்டரி என்வாயர்மெண்ட் பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் கேன் ஹாவ் அ சப்ஸ்டான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கிரிப்டோ கரன்சி ப்ரைசஸ். ஸோ ஜென்ரலாக சொல்லியிருக்கு, கவர்மெண்ட் ரெகுலேஷன் அண்ட் பாலிசிஸ் வந்து எத்திரியமோட ப்ரைஸை வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு, எத்திரியமில் இப்போ வந்து ப்ராசஸ் இன் ஸ்கேலிங் அண்ட் டெவலப்மெண்ட் சச்சஸ் டிரான்சிஷன் டு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கை வந்து டிரான்சிஷன் பண்ணிட்டு இருக்காங்க, டெக்னாலஜியை வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரைஸை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. காம்படிஷன், மற்ற காம்படிட்டர் கிரிப்டோ கரன்சிஸ் லைக் பிட்காயின், மற்ற ஷிபா இனோ, டோஜ் காயின், சிமிலராக எத்திரியமோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதோட க்ரோத் ப்ளஸ் அதோட அட்வான்ஸ்மெண்ட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்திரியமோட ப்ரைஸை வந்து இம்பேக்ட் பண்ணும். ஸோ லிமிடேஷன்ஸ்னா லேக் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, நோ அண்டர்லைங் மெத்தடாலஜி, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த சார்ட்டில் வந்து ஓவராலாக ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நிறையா அதில் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கும். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கும், ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அதைத்தான் வந்து லிமிடேஷன்ஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ என்ன ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருக்குன்னா, while the chart suggests a potential upward trend for Ethereum price, it's crucial to approach this prediction with caution. Cryptocurrency investment involves significant risk. ஸோ அது வந்து பொட்டென்ஷியலாக ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் இருந்தாலும், ஸோ பொதுவாக கிரிப்டோகரன்சி மார்க்கெட் அப்படின்றதுல ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் இண்டிகேட்டிவ் ஆஃப் ஃபியூச்சர் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ டு கெயின் அ மோர் காம்படிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எத்திரியம் ப்ரைஸ் பொட்டன்ஷியல், ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம என்னதான் சொல்ல வருதுன்னு கேட்டுருவோம். வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் ETH price in 2025? Give me some highlights based on current market scenario, regulatory updates, ETH team updates, institutional investors updates.
ஸோ கரண்ட்டாக இப்போ ஏதாவது ரீசெண்டாக இன்டர்நெட்டில் ஏதாவது டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்குன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டு அதே தான் சொல்லியிருக்கு. ஓவரால் சென்டிமெண்ட் டுவர்ட்ஸ் கிரிப்டோ கரன்சி எஸ்பெஷலி எத்தீரியம் வில் சிக்னிஃபிகன்ட்லி இம்பாக்ட் எ புல்லிஷ் மார்க்கெட் ட்ரைவன் பை ஃபேக்டர்ஸ் லைக் இன்க்ரீசிங் இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன். ஓகே, ரெகுலேட்டரி என்வாயர்மெண்ட்டு ஒரு கிளியரான சப்போர்ட்டிவ் ரெகுலேஷன் இருந்துச்சு அப்படின்னா எத்தீரியம் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எத்தீரியம் டீம் ப்ராக்ரஸ் இன் ஸ்கேலிங் செக்யூரிட்டி இன்ட்ராப்ரபிலிட்டி வில் பி க்ரூஷியல். ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சச்சஸ் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, பென்ஷன் ஃபண்ட்ஸு, கார்பரேஷன்ஸ் கேன் ப்ரொவைட் எ ஸ்டேபிள் ஃபவுண்டேஷன். ஸோ இது எல்லாமே முக்கியம். பொட்டன்ஷியல் ப்ரைஸ் சினாரியோஸ், புல்லிஷ் சினாரியோ த கிரிப்டோ மார்க்கெட் கண்டினியூ இட்ஸ் அப்வர்ட் ட்ரெண்ட் வித் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன், ஃபேவரபிள் ரெகுலேஷன், எத்தீரியம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. வாட் இஸ் தி status of ETH ETF பத்தி கேட்போம். The US Securities and Exchange Commission approved multiple spot Ethereum ETF in May 2024. These ETFs began trading July 2024, marking a significant milestone. So இது வந்து யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஜூலை இந்த மாதம் வந்து உங்களுக்கு எத்தீரியம் இடிஎஃப் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அப்ரூவல் வந்திருக்கு. ஸோ இது மெயின் என்னன்னா ஸ்பாட் இடிஎஃப் அப்ரூவல் கிடச்சிருக்கு. அன்லைக் ஃபியூச்சர்ஸ் பேஸ்ட் இடிஎஃப், ஸ்பாட் இடிஎஃப் டைரக்ட்லி ட்ராக் தி ப்ரைஸ் ஆஃப் எத்தீரியம். ஸ்பாட் இடிஎஃப்க்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இன்க்ரீஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட், த அவைலபிலிட்டி ஆஃப் இடிஎஃப் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அட்ராக்ட் மோர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இடிஎஃப் வந்ததுனால இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை நிறைய பேரை உள்ளே கொண்டு வரதுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். பொட்டென்ஷியல் ப்ரைஸ் இம்பேக்ட், த லான்ச் ஆஃப் திஸ் இடிஎஃப்ஸ் குட் லீட் டு இன்க்ரீஸ்ட் டிமாண்ட் ஃபார் எத்தீரியம். ஸோ இதனால கூட நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் உள்ள இதில் நம்ம பார்த்த இன்புட்ஸை வந்து நீங்கள் ஒரு நாலேஜாக யூஸ் பண்ணிக்கிங்க. இதை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிட்காயின்லேயோ எத்தீரியம்லேயோ இல்லை மற்ற கிரிப்டோ கரன்சிலையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து அலோவ் பண்ணலை. சரிங்களா? ஸோ நம்ம பார்த்த இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இது வந்து ஒரு நாலேஜுக்காக தான் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இப்போ கரண்ட்டாக என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாதீங்க. அதுக்கு நான் வந்து அட்வைஸும் நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா நாலேஜ் வந்து கெயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை வந்து நீங்கள் கிரிப்டோ இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பர்பஸுக்கு நீங்கள் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏஐ ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படுது. ஏஐ டூல்ஸை வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணணும், எப்படி வந்து டேட்டா அனலிஸ்க்கு யூஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் வந்து ஏஐ டெக்னாலஜியை வந்து எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டூல்ஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரெகுலராக நான் நிறையா செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஆன்லைன் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கேன், ஆஃப்லைன் ட்ரைனிங்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து தேவைப்படுது, உங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் இப்போ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கீங்க, உங்களோட டீச்சர்ஸ் உங்களோட ப்ரொஃபஸர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணணும், இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ படிக்கிறதுக்கு ரிசர்ச் பர்பஸ்க்கு வந்து எப்படி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். என்னோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏஐ ரிலேட்டடாக, டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக, டெக்னாலஜி ரிலேட்டடாக, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக, மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களால் வந்து அதை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to hero with Jiva.